இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியூடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதியிலே நாங்கள் இன்றைக்கு என்ன விடயம் என்று பார்த்தால், இன்றைக்கு மகா சிவராத்திரி விரதமாக இருக்கிறது. இன்றைக்கு உலகில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அனைவராலும் போற்றி பயபக்தியுடன் வணங்கக்கூடிய ஒரு விரதமாக மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறது. ஈழத்தை சிவபூமி என்று குறிப்பிடும் பொழுது ஈழத்திலேயும் இந்த விரதம் மிகப்பெரிய அளவிலே பக்தர்களால் உணர்வு பூர்வமாக பக்தி பூர்வமாக அனுஷ்டிக்கப்படும் ஒரு விரதமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஈழத்தில் இருக்கக்கூடிய பஞ்ச ஈஸ்வரங்களில் இந்த விரதம் மிக முதன்மையாகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விரதமாகவும் காணப்படும். குறிப்பாக உங்களுடைய வடபகுதியிலே யாழ்ப்பாணத்திலே அமைந்திருக்கக்கூடிய கீரிமலை நகுலேஸ்வர பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான நகுலேஸ்வரத்திலே இன்றைக்கு அந்த ஆலயத்துடைய மகோற்சவ காலத்தில் இன்றைக்கு தேர் திருவிழாவும் அதனைத் தொடர்ந்து இறுதி இரவு நேரங்களிலே இந்த சிவராத்திரி விரதமும் தொடர்ந்து அனுஷ்டிக்கப்பட்டு நாளைய தினம் தீர்த்தோற்சவம் நடைபெறவும் இருக்குது. அப்போது சிவபூமி என்று அழைக்கப்படக்கூடிய ஈழத்திலே இந்த சிவராத்திரி விரதம் என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கும். வடக்கிலே இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு என்று இலங்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களில் இந்த விரதம் மிகப்பெரிய அளவிலே அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த சிவராத்திரி விரதம் எவ்வாறு என்று சிவராத்திரி விரதத்திலே பல கதைகள் இருக்கின்றன. எங்களுக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு தெரிந்த கதையாக இந்த விஷ்ணுவும் பிரம்மாவும் அடிமுடி தேடிய கதை எங்களுக்கு சிறு வயது முதலே இந்த சிவராத்திரி விரதத்தினுடைய ஆரம்ப கதையாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அனைவருமே அறிந்த கதையாக இருக்கிற இந்த பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையிலே யார் பெரியவர் என்ற ஒரு போட்டி ஏற்படும் பொழுதும் அவர்களுடைய போட்டியின் நடுவிலே சிவபெருமான் தோன்றி தன்னுடைய பேர் உருவத்தை காட்டி இந்த பேர் உருவத்தினுடைய அளந்த இந்த ஒளி கீட்டினுடைய அடியையும் முடியையும் யார் கண்டுபிடிக்கிறீர்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தினுடைய தலைவர் என்று கூறும் பொழுது அல்லது உங்களில் சிறந்தவர் என்று கூறும் பொழுதும் பிரம்மா என்ன செய்கிறார் என்றால் அன்னப்பறவையாக மேலே பறந்து செல்கிறார். அந்த முடியை காண்பதற்கு விஷ்ணு கீழே அவருடைய அடியை காண்பதற்காக விஷ்ணு செல்கிறார். இப்படி இருக்கு வராக உருவம் கொண்டு கீழே செல்லும் பொழுது இந்த காலப்பகுதிக்கு இடையிலே தேவர்கள் முனிவர்கள் ஞானிகள் அனைவரும் சிவபெருமானுடைய அந்த உயரிய தோற்றம் அல்லது அவருடைய அந்த ஞான பெரும் ஒளியை கண்டு அவரை வணங்கி முக்தி எய்தினார்கள் என்று கூறப்படுகிறது. அந்த காலம்தான் சிவராத்திரி காலம் என்றும் கூறப்படுகிறது. அதை தாண்டி பல ஞானிகள், பல அரசர்கள், பல விலங்குகள் கூட இந்த காலத்திலே சிவபெருமானை அர்ச்சித்து தீராத பல விடயங்களை தீர்த்து பல பிணிகளில் இருந்து நீங்கி தாங்கள் முக்தி எய்திருக்கிறார்கள், புண்ணியங்களை சேர்த்திருக்கிறார்கள் என்றும் கூறுகிறது. குறிப்பாக சுவாகு குல அரசன் கல்மாபாதகன் என்ன செய்கிறான் என்றால் அவருக்கு பிரம்மகஸ்தி தோஷம் இருக்கிறது. குறிப்பாக இந்த பிரம்மகஸ்தி தோஷம் ஒரு பசுவையோ அல்லது எங்களுடைய பூசாரிகள் அல்லது பிராமணர்களை கொன்றால் வரக்கூடிய தோஷமாக இருக்கிறது. எனவே அந்த தோஷத்தை நீக்குவதற்காக சிவபெருமானை இந்த காலத்திலே பூஜித்து அர்ச்சனை செய்து வழிபட்டு அந்த தோஷத்தை நீக்கி கொண்டார் என்று ஒரு வரலாற்று கதை இருக்கு. அதே போல எங்களுடைய சிவபெருமானும் உமையம்மையும் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு மரத்தடியிலே அமர்ந்திருக்கும் பொழுது அந்த மரத்தின் உச்சியிலே இருக்கக்கூடிய குரங்கு என்ன செய்கிறது என்றால் தெரியாதனமாக இலைகளை பறித்து கீழே போடுகிறது. அந்த இலைகள் சிவபெருமான் உமையம்மையின் மீது விழும் பொழுது அவர்கள் மனம் உணர்ந்து போடுகிறார்கள். எனவே அந்த குரங்கை பார்த்து, நீ எம்மை அர்ச்சித்திருக்கிறாய், உனது அர்ச்சனையால் நாங்கள் மனம் இன்புற்றும் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது அந்த குரங்கு எதுவுமே கூறாமல் இருக்கும்போது சிவபெருமான் கூறுகிறார், இந்த எங்களை நீங்கள் அர்ச்சித்து நீ மகிழ்வித்ததன் காரணமாக நீ பூவுலகிலே ஒரு அரசனாக பிறப்படுப்பாய் என்று கூறும்பொழுது அந்த குரங்கு கூறுகிறது, நான் மனிதனாக பிறக்க வேண்டாம், மனிதனாக பிறந்தால் அங்கே இருக்கக்கூடிய பாவங்களோடு சேர்ந்து நான் உங்களை அர்ச்சித்த அந்த புண்ணியத்தையும் இழந்து விடுவேன், எனவே என்னை குரங்கு முகத்தோடையே படைத்து விடுங்கள் எனும் பொழுதுதான் சிவபெருமான் அவரை சோழகுல அரசனாக ஒரு குரங்கு முகத்தோடு படைக்கிறார். அவர்தான் பிற்காலத்திலே சோழர் குலத்திலே ஒரு முக்கிய அரசனாகவும் இருந்திருக்கார். இப்படி பல கதைகள் இந்த சிவராத்திரி விரத நாளிலே பல சிவபெருமானை பூஜித்து தங்களுடைய பேறுகளை பெற்ற நாளாக இருக்கும் பொழுது நாங்களும் இந்த சிவபூமி என்று கூறக்கூடிய ஈழத்திற நாட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் ஈழத்தினுடைய பெருங்கடவுளாக இருக்கக்கூடிய எங்களுடைய சிவபெருமானை இந்த சிவராத்திரி நன்னாளிலே சிவனுக்கு என்று கூறக்கூடிய ஒரு ராத்திரியாக இருக்கக்கூடிய இந்த நன்னாளிலே அவரை எங்களால் முடிந்த அளவுக்கு அவருக்கு பிடித்த வில்வ நிலைகளால் அல்லது ஏனைய பூஜை பொருட்களை கொடுத்து இந்த நன்னாளிலே ஓம் நம சிவாய் என்ற மந்திரத்தோடு இந்த சிவராத்திரி நன்னாளை பூஜித்து வணங்குவோம் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாகத்தான் இப்படி இருக்கின்ற பொழுது சக்திகளுக்கு 9 ராத்திரிகளை நாங்கள் அனுஷ்டிப்பது போன்று சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரியாக நாங்கள் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறோம் தினமும். இப்படி இருக்கிற பொழுது இந்த சிவராத்திரி என்றாலே நாங்கள் பல கதைகளை புராணங்கள் வாயிலாகவும் சரி, நாங்கள் கேள்வி ஞானங்களின் மூலம் பல கதைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த திருமாலும் அயனும் அடிமுடி தேடிய கதை என்பதுதான் அதிகபட்சம் நாங்கள் தெரிந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த மகா சிவராத்திரி அப்படி என்று சொன்னாலே மனித வாழ்வின் அடிப்படையான ஒன்று இந்த உணவும் தூக்கமும் அப்படி என்று சொல்வார்கள். ஆனால் மகா சிவராத்திரி அப்படி என்று வருகிற பொழுது இந்த இரண்டையுமே விடுத்து
உடலை ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு வந்து இறைவனை இறை அருளோடு வணங்கி எங்களுக்கு அருளை தருமாறு நாங்கள் அந்த எல்லாம் வல்ல பரம்பொருளை நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் உடலை அமைதியான நிலைக்கு கொண்டு வர போகின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் உறக்கத்தை மறக்க வேண்டும், இங்கே உணவை மறக்க வேண்டும். இதுதான் இந்த அடிப்படையில் இங்கு இருக்கக்கூடிய சிவ பக்தர்கள் மேற்கொள்ளக்கூடிய விரத முறையாக இருக்கின்றது. இரவு கண் விழித்து உணவின்றி அடுத்த நாள் காலை வரையும் அவர்கள் அந்த விரதத்தை அனுஷ்டிப்பார்கள். அடுத்த நாள் உணவுகளை உட்கொள்வது வழக்கமாக இருக்கின்றது. இப்படித்தான் மகா சிவராத்திரியை அனுஷ்டித்துக் கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக சிலர் நள்ளிரவு 12 மணி வரை அல்லது தங்களால் இயன்றவரை கண் விழித்து இந்த விரதம் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதிகபட்சம் முன்னைய காலங்களிலும் இன்றைய காலங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கமாக இருக்கின்றது என்னவென்று சொன்னால், இந்த விரதங்கள் இருப்பவர்கள் அண்மையில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்களுக்கு சென்று கோயில்களில் கண் விழித்து உறவினர்களுடனோ தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடோ சென்று அந்த கோயில்களில் கண் விழித்து அந்த ஆலயத்தில் இருந்து இறைவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உண்மையில் இந்த கால பகுதிகளில் அதிக மக்கள் சிவன் கோயில்களில் தரிசனத்திற்காக வருகின்ற பொழுது கூட்ட நெரிசல்கள் ஏற்படக்கூடும். குறிப்பாக மன்னாரில் இருக்கக்கூடிய கேதிச்சரமாக இருக்கட்டும், திருக்கோணேஸ்வரமாக இருக்கட்டும், எங்கள் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நகுலேஸ்வரமாக இருக்கட்டும், இங்கெல்லாம் அதிக சனத்தொகை மக்கள் இந்த சிவராத்திரியை அனுஷ்டிக்கக்கூடிய மக்கள் ஒன்று சேரக்கூடிய இடமாக இருக்கிற பொழுது பாதுகாப்பும் என்பது அதுக்கேற்ற மாதிரி பலப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். குறிப்பாக பக்தர்கள் நீங்கள் இறைவனை தரிசிக்க செல்கின்ற பொழுது அங்கு உங்களுக்கான பாதுகாப்புகளை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள். குறிப்பாக உங்களுடைய தங்க ஆபரணங்களாக இருக்கட்டும், உங்களுடைய உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்புகளை நீங்களே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். காரணம், பல மக்கள் கூடக்கூடிய இடமாக, அதுவும் குறிப்பாக நகுலேஸ்வரம் பார்க்கின்ற பொழுது வீதிகள் எல்லாம் சிவராத்திரி என்றாலே களை கட்டி போய் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அவ்வளவு வாகன நெரிச்சலாகவும் அவ்வளவு மக்கள் கூடக்கூடிய இடங்களாகவும் இருக்கும். குறிப்பாக சிவராத்திரி என்பது சைவர்களால் அதிகமாக கொண்டாடக்கூடிய ஒன்றாகவும், அதிக மக்கள் சிவ பக்தர்கள் இறைவனை வேண்டி தங்களுக்கானவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதற்காக உணவையும் தூக்கத்தையும் தவிர்த்து அந்த நாளில் விரதம் இருக்கக்கூடிய நாளில் தயவு செய்து அவர்களுடைய உடைமைகளை பறித்து அவர்களை இன்னல்களுக்கு உள்ளாக்கிற நிலைமைகளுக்கு ஆளாக்கி விடாதீர்கள். அப்படி என்பதுதான் எங்களுடைய வேண்டுதலாகவும் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த சிவராத்திரி நல்நாள்ல எல்லாருமே வேண்டுற ஒரு வரம் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார்கள். நாங்கள் எதை அதிகம் அன்புடனும் பயபக்தியுடனும் இறைவனை கேட்கிறோமோ அந்த விடயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார்கள். பல சிவராத்திரிகள்ல நாங்கள் பல கோயில்களுக்கு பட்டிமன்றங்களை செய்திருக்கிறோம். இப்படி இருக்கக்குள்ள பல பேச்சாளர்கள், பல பட்டிமன்ற பேச்சாளர்களுடைய ஒரு கனவாகவும் இருக்கும், பலருடைய ஆசைகளாகவும் இருக்கக்கூடிய ஒன்று இந்த நகுலேஸ்வர கோயில்ல நாங்கள் ஒரு வாழ்நாள்ல ஒரு முறையாவது பட்டிமன்றம் செய்திடணும் அப்படி என்பது. அதுவும் இந்த கோயில்களுக்கு சிவராத்திரி என்றாலே எங்களை எல்லாம் குடும்பமா வெளிக்கிட்டு கொண்டு நாங்கள் நகுலேச்சரம், அண்மையில் இருக்கக்கூடிய நகுலேச்சரத்துக்கு போய் கண் விழித்து பூஜை செய்யக்கூடிய ஒருவராக தான். அப்ப இந்த அங்க கண் விழிக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் இந்த சமயம் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து, தமிழ் சார்ந்து, தமிழ் மனமும் சைவ மனமும் குறையாத பல பட்டிமன்ற பேச்சுக்களை நாங்கள் நகுலேஸ்வர கோயில்களிலும் கேட்டிருக்கிறோம். அதன் பிறகு அந்த துறை சார்ந்து நாங்கள் பயணிக்கின்ற பொழுது பல கோயில்களுக்கு நாங்களும் பட்டிமன்றங்களை செய்திருக்கிறோம். ஆனால் இறையருளால் எல்லாம் வல்ல பரம்பொருளின் ஆசியாலும் எங்களுக்கு இன்றைக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நல்லூர் நகுலேச்சரத்துல நாங்கள் இன்றைக்கு பட்டிமன்றம் செய்யறதுக்கு எனக்கு ஹரிஹரனுக்கு இணைந்த எங்களுடைய குழுவிற்கு இன்றைக்கு அந்த வாய்ப்பு, பெரும் புண்ணியமும் பெரும் பாக்கியமும் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இப்ப இன்றைக்கு இரவு 8:30 நாங்கள் நகுலேச்சரம் மண்ணுல எங்களுடைய நகுலேச்சர ஈசனின் பாதத்தில் எங்களுடைய குரல் பதிக்க போகிறோம் அப்படின்றது உண்மையில் சொல்லிக்கொள்ளே அவ்வளவு சந்தோஷமாகவும் புல்லரிப்பாகவும் இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கக்கூடிய எங்களுடைய இறைவனுக்கும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில நன்றியை சொல்லிக்கொள்றோம். சொல்லுங்கள் ஹரிஹரன், உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? இப்படி ஒரு வாய்ப்பு இந்த சிவராத்திரி நன்னாள்ல உங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்றீங்க. நிச்சயமாக இந்த சிவராத்திரி நாளில் பஞ்ச ஈஸ்வரங்கள் ஏதாவது ஒரு ஈஸ்வரத்தை தரிசிக்கிறதே பெரும் பேராகத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஈஸ்வரங்கள் ஒன்றான் நகுலேஸ்வரத்தில் நாங்கள் சிவனுடைய பாதத்தில் பெருஞ்சிவன் இரவில் நாங்கள் கூறியது போல பெருஞ்சிவன் இரவில் பெருஞ்சிவனருடால் ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைத்திருக்கிறது. அதை நாங்கள் அந்த இடத்திலே இன்றைய தினம் நகுலேஸ்வரத்திலே இரவு நடைபெறக்கூடிய இருக்கக்கூடிய கலை நிகழ்வுகளில் எங்களுடைய பட்டிமன்றமும் நடக்க இருக்கிறது. எனவே
அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எங்களையும் பார்த்து எங்களையும் வளர்த்து விடுவதற்கு உங்களுடைய கரகோஷங்களை தந்துவதாக இருக்கட்டும். அதே போல இன்றைக்கு இளம் பேச்சாளர்கள் உருவாகி கொண்டிருக்கும் பொழுது கிழக்கிழங்கையிலுமே திருக்கோணச்சத்திரி கிழக்கிழங்கை விவாதிகள் மன்றம் அவர்களும் இன்றைக்கு இளம் பேச்சாளர்கள் திருக்கோணச்சத்திரி பஞ்சேஸ்வரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருக்கோணச்சத்தில் அவர்களுடைய பட்டிமன்ற நிகழ்வும் இருக்கிறது. எனவே கிழக்கிழங்கையில் திருக்கோணச்சேரம் செல்லக்கூடிய பக்தர்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த பேச்சாளர்களை ஊக்குவித்துக் கொண்டு இங்கால வடக்கு பக்கம் எங்களுடைய பக்கங்கள் இருக்கக்கூடிய எங்களுடைய பக்தர்கள் எங்களையும் ஊக்கப்படுத்துமாறு உங்கள் அத்தனை பேரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு, அதே நேரம் இது இப்படியான விரதங்கள் வரும்பொழுது தமிழர் பண்பாட்டிலே கலை நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது அந்த காலம் தொட்டே சிவராத்திரி என்பது இரவிரவாக நடக்கும் பொழுதும் இந்த ஜாம பூஜைகள் முடிந்து அடுத்த பூஜைகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்த இடைவெளிக்குள்ளே பல கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆனால் எங்களில் பிறர் அப்படி செய்வதில்லை. ஒரு காலத்திலாம் சிடியில வாங்கி போட்டு போயிட்டே இருந்து படம் பார்க்குற சமுதாயம். சிவராத்திரி என்றா முழிச்சிருந்தா காணும் என்ற ஒரு நோக்கத்தோட சிடியில கிடியில வாங்கி போட்டு படம் பார்த்தவர்களாக இருந்தோம். இன்றைக்கு பலர் இந்த கலை நிகழ்ச்சிகள் பக்கம் இருந்தாலும் பலருக்கு அது வேடிக்கையான விடயங்களாக இருக்கும்போது அவற்றை தவிர்த்து பெரும் சிவன் இரவிலே சிவனோடு இணைந்திருப்போம் என்பதையும் கூறிக்கூட இருக்குது. நான் இந்த சிவராத்திரி விரதத்தை எவ்வாறு கடைபிடிக்க தொடங்கினேன் என்றால், இந்த சிறு வயதிலிருந்தே பட்டிமன்றங்களுக்கு போகும்போது ஒரு சிவராத்திரி என்றால் எங்களுக்கு குறைந்தது 3-4 பட்டிமன்றங்கள் இருக்கும். அப்ப அவற்றையெல்லாம் முடித்து விட்டு நாங்கள் வீடு திரும்பும் பொழுதே காலை ஆகிவிடும். அப்ப சிவராத்திரி என்பது எங்களுக்கு இந்த கலைத்துறையோடு ஆரம்பித்து அதுபோல எங்களுடைய விரதமாக மாறி இன்றைக்கு வரைக்கும் அந்த சிவராத்திரி என்றால் எங்களுக்கு பிடித்த அந்த துறையிலே நாங்கள் சிவனுடைய பாதத்தில் எங்களுடைய துறை சார்ந்த விடயங்களை சமர்ப்பிக்கக்கூடிய ஒன்றாகவுமே தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது எங்களுக்கு இறைவனுடைய பேரருள் கிடைத்திருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்படியான இந்த நன்னாளிலே நாங்களும் நல்ல விடயங்களை மக்களோடு பகிர்ந்து கொள்ளும். அதே நேரம் இந்த சிவராத்திரி நன்னாளிலே இந்த பஞ்ச ஈஸ்வரங்களை தரிசிப்பதற்காக நாடுகளிலிருந்து பல இடங்களுக்கு செல்லக்கூடியவர்கள், குறிப்பாக யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னார் நோக்கி செல்லக்கூடியவர்கள் பல விபத்துக்களை சந்திப்பது உண்டு. நாளை காலை நீங்கள் சிவராத்திரியை முடித்துவிட்டு விரதம் முடித்து விடும் பொழுது நித்திரை தூக்கத்தில் பல விபத்துகள் நடைபெறலாம், அல்லது நெரிசலினால் பல விபத்துகள் நடைபெறலாம். எனவே எல்லாவற்றையும் தவிர்த்து உங்களை நீங்களே கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். உங்களை நீங்களே கவனமாக பாதுகாக்காமல் விட்டால் சிவபெருமானை பாதுகாக்க வர முடியாது. உங்களை பாதுகாக்க நீங்கள் முயற்சிகள் எடுத்தால்தான் சிவபெருமானம் அதற்கு ஆதரவு தருவார். எனவே வாகனங்களை வேகமாக செலுத்தாதீர்கள், இரவு நேரங்களில் கவனமாக செல்லுங்கள். சிவனுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டு செல்லக்கூடிய நாங்கள் மற்றவருக்கு எந்தவித தீங்கும் ஏற்படுத்தாமல் எங்களுடைய இந்த விரதத்தை அன்போடும் பணிவோடும் இறையருளோடும் கடந்து செல்வோம் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மீண்டும் ஒரு தடவை இன்றைக்கு கீரிமலையிலே நான் கார்த்தியானி மற்றும் எங்கள் சார்ந்த உங்கள் டான் டிவியிலே நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய பட்டிமன்ற பேச்சாளர்கள் எல்லாரும் உங்களுக்கான சிவராத்திரி சிறப்பு பட்டிமன்றத்தை வழங்க இருக்கிறோம். அதற்கும் வருகை இருந்த ஆதரவு கூறிக்கொண்டும் விடைபெற்று செல்கிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் கார்த்தியாயினி. நன்றி நேயர்களே.